வணக்கம். நான் டாக்டர் ஆஷிகா, ஹிபா விமென்ஸ் கிளினிக், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். என்னோட மோலார் ப்ரெக்னென்சி வீடியோ, அதாவது முத்துப்பிள்ளை பற்றின வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மோலார் ப்ரெக்னென்சி வந்ததுன்னா எப்படி ஃபாலோ அப் பண்ணுறது, பீட்டா ஹெச்சிஜி இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கு, எப்போ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். மோலார் ப்ரெக்னென்சி முத்துப்பிள்ளைனா என்ன அப்படின்னா, குரோமோசோம் நம்பர் வந்து ஒழுங்காக இருக்காது. அதாவது மோலார் ப்ரெக்னென்சியில் வந்து 2 டைப் இருக்குது. அதாவது முத்துப்பிள்ளைனா 2 டைப் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட் மோல் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்ஷியல் மோல். கம்ப்ளீட் மோல்னா என்னென்னா, வெறும் குழந்தையோட திசுக்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் நஞ்சுக்கொடியோட செல்கள் மட்டும் இருக்கிறது வந்து கம்ப்ளீட் மோல் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியல் மோல்னா கொஞ்சம் பாதி குழந்தையோட திசுக்களும் இருக்கும், ஃபீட்டல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிற குழந்தையோட திசுக்களும் இருக்கும், ப்ளஸ் நஞ்சுக்கொடியோட செல்களும் இருக்கும். இதுதான் வந்து பார்ஷியல் மோல். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மோலார் ப்ரெக்னென்சி ஒரு பேஷண்ட்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கேன் மூலம் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜி, அதாவது பிளட்டில் வந்து ப்ரெக்னென்சி ஹார்மோன் சொல்லப்படுற பீட்டா ஹெச்சிஜியோட அளவை எடுப்போம். இது எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்ம வந்து அந்த மோலார் ப்ரெக்னென்சியை வந்து சக்ஷன் எவாக்குவேஷனில் டிஎன்சி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிற வேல்யூ யூஸ்வலாக எடுப்போம். திசுக்கள் வந்து வேறு எந்தாவது இடத்துல இருக்கா, அதாவது நுரையீரல்களுக்கு எதுவும் பரவி இருக்கா அப்படின்றதுக்காக எக்ஸ்ரே, மற்ற பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இந்த பேஷண்ட்டை வந்து யூஸ்வலாக சக்ஷன் எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரொசீஜருக்கு நம்ம அவங்கள வந்து உட்படுத்துவோம். அதுக்கப்புறம் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலி ஆஃப்டர் 48 hours பீட்டா ஹெச்சிஜி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எடுக்கப்பட்ட டிஷ்யூஸை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அதாவது ஹிஸ்டோபெத்தாலஜின்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்து நம்ம அந்த டிஷ்யூ வந்து எப்படி இருக்குது, வெறும் ப்ரெக்னென்சி டிஷ்யூஸ் ஏதாவது தெரியுதா, குழந்தையோட டிஷ்யூ தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ அது மூலமாக அது பார்ஷியல் மோலா இல்லை கம்ப்ளீட் மோலா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வகைப்படுத்துவோம். இப்போ கம்ப்ளீட் மோல் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பீட்டா ஹெச்சிஜி ஃபாலோ அப்பில் இருக்கணும். ஏன்னா இந்த மோலார் ப்ரெக்னென்சி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை வந்து ஒழுங்காக ஃபாலோ அப் இல்லாமல் போச்சு அப்படின்னா செல்கள் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி அது ஜெஸ்டேஷனல் ட்ரோஃபோபிளாஸ்டிக் நியோப்ளேசியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேன்சர் செல்களாக மாறுறதுக்கு ஒரு கொஞ்சம் குறைவான சான்ஸ் இருந்தாலுமே அது மாறுறதுக்கான தன்மைகள் இந்த செல்களுக்கு உண்டு. எல்லாமே அந்த மாதிரி மாறாது. கம்ப்ளீட் மோலில் வந்து 15 to 20% சான்ஸ் இருக்குது. இதே பார்ஷியல் மோலில் வந்து 5% சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பேஷண்ட்ஸை நம்ம ஃபாலோ அப் பண்ணியே ஆகணும். கம்ப்ளீட் மோல் அப்படின்னு வந்தது ரிப்போர்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பீட்டா ஹெச்சிஜி அது நார்மல் ஆகிற வரைக்கும் வீக்லி பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அவங்களோட டாக்டர்ஸோட அட்வைஸ் படி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணுமோ அதை கண்டிப்பாக அவங்க பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நெகட்டிவ் வேல்யூ வந்தாலுமே 6 months வரைக்கும் அவங்க ஃபாலோ அப்பில் இருக்கணும். அது வரைக்கும் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ப்ரெக்னென்சிலையுமே இந்த ப்ரெக்னென்சி வந்துருச்சு நடுவில் அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னா, ஸோ ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புதுசாக வந்திருக்க ப்ரெக்னென்சினால இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த இந்த மோலார் ப்ரெக்னென்சியோட திசுக்கள் வந்து செல்கள் வந்து ரொம்ப அதிகமாக வேகமாக மல்டிப்ளை ஆகி இந்த மாதிரி இன்க்ரீஸ் வந்து வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபாலோ அப் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பேஷண்ட்டுக்கும் வந்து ஃபாலோ அப் ஷெடியூல் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்வலாக அது வந்து 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க டாக்டர் கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட் மோலுக்கு. பார்ஷியல் மோலுக்கு அதில் சான்சஸ் கம்மி அப்படிங்கிறதுனால அதோட ஃபாலோ அப் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வர வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணுவோம். 2 நெகட்டிவ் வேல்யூ வந்ததுக்கப்புறம் அவங்களோட டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாம். ஸோ இந்த 2 பேஷண்ட்ஸுமே கண்டிப்பாக வந்து ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து முன்னாடியே அது இன்க்ரீஸ் ஆகுது, அந்த செல்கள் வந்து மாறுது அப்படின்னா நம்ம அந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே வந்து வருமா, ஃபஸ்ட் டைம் மோலார் ப்ரெக்னென்சி வந்துச்சு, செகண்ட் டைம் மோலார் ப்ரெக்னென்சி வருமா அப்படின்னா அந்த ரெக்கரன்ஸ் சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2% இருக்கும்.
பட் ஏர்லி ஸ்கேன், அதாவது சீக்கிரமாகவே ஸ்கேன் எடுத்துக்கிறதுனால நம்ம அந்த மோலார் ப்ரெக்னன்சி வருதா இல்லையான்றதை ஸ்கேன் மூலமாக சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்குது, இல்லை பீட்டா ஹெச்சிஜி நீங்கள் எடுத்து பார்த்தது நெகட்டிவ்க்கு அப்புறமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.